இன்னைக்கான டாபிக் வந்து புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமைக்கு என்ன சிறப்பு? அன்றைய தினம் மக்கள் என்ன செய்யும்? பெருமாளே வீட்டுக்கு வரணும். பெருமாள்னா என்ன? ஸோ மணி சம்மந்தப்பட்டது. பெருமாள்னாலே அதுதான். ஆமா, லக்ஷ்மி லக்ஷ்மி வர மாதிரி லக்ஷ்மி வரணும். ஆனால் மணி ரிலேட்டட் தான் பெருமாளே. பெருமாள். ஸோ அந்த மணி வீட்டுக்குள்ளே வரணும், அந்த பெருமாளே வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம பாசிட்டிவ் பண்ணணும் நம்ம வீடை. இப்போ தலிகை போட்டு படையில் வச்சா மட்டும் பாசிட்டிவ் ஆகிடாது. வீடை நம்மளுக்கு பாசிட்டிவ் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், செஞ்சுட்டு இதை செஞ்சோன்னா பக்கா ரிசல்ட் வரும். இதுதான் அந்த உள்ள அழைக்கிறதுக்கான முறை. 48 நாள் இது இருக்கணும். இதை மட்டும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இதை செய்யுங்க. உங்களுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் அழைச்ச விஷயம், நீங்கள் என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் பெருமாளுக்கு வேண்டிங்களோ அது எல்லாமே 100% நடக்கும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய பதிவுகள் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த புரட்டாசி மாசம் துவங்கியதிலிருந்து புரட்டாசி அமாவாசை கூட நம்ம பார்த்தோம். இன்னைக்கான டாபிக் வந்து புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமைக்கு என்ன சிறப்பு? அன்றைய தினம் மக்கள் என்ன செய்யணும்? புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யணும்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து ஒரு முறையாக செய்ய மாட்டாங்க. ஏதோ வீட்டில் சமைச்சோம் படையில் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு சில விதிமுறை இருக்குது. இப்போ புரட்டாசி மாதம் வந்து வணங்குறது பார்த்திங்கன்னா பெருமாளை வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக அதை வணங்குவாங்க இல்லைங்களா? அவங்க வந்து தலிகைன்னு சொல்லுவாங்க. தலிகை போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து செய்கிறது. ஆனால் அதுலேயே ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாளே வீட்டுக்கு வரணும். பெருமாள்னா என்ன? ஸோ மணி சம்மந்தப்பட்டது. பெருமாள்னாலே அதுதான். லக்ஷ்மி வர மாதிரி லக்ஷ்மி வரணும். ஆனால் மணி ரிலேட்டட் தான் பெருமாளே. ஸோ அந்த மணி வீட்டுக்குள்ளே வரணும், அந்த பெருமாளே வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம பாசிட்டிவ் பண்ணணும் நம்ம வீடை. இப்போ தலிகை போட்டு படையில் வச்சா மட்டும் பாசிட்டிவ் ஆகிடாது. வீடை நம்மளுக்கு பாசிட்டிவ் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி எடுத்து சுத்தமாக ஒரு 1:1 சைஸில் ஒரு மஞ்சள் துணி எடுத்துகிட்டு அதில் ₹1 காயின் 1 வைக்கணும். அப்படின்னா ₹1 காயின் 3 வைக்கலாம். எதை வச்சாலும் ஒத்த படையில் தான் இருக்கணும். இல்லை 9 காயினாக கூட வைக்கலாம். அது உங்கள் சௌகரியம். முடிஞ்சளவுக்கு 9 காயினாக வைங்க, இன்னும் நல்லா இருக்கும். ₹1 வைக்கலாம், ₹3 வைக்கலாம், ₹9 வைக்கலாம். ஸோ ₹1 இருக்கணும். காசு இல்லைன்னு சொல்லிட்டு ₹2 காயின் வைக்கக்கூடாது. இதுதான் ₹1 காயினாக வைக்கணும். வச்சிடணும். கொஞ்சம் துளசி இலை எடுத்து அதில் வச்சிடணும். ஒரு இலை கிடையாது, நல்லா ஒரு கட்டு மாதிரி கொஞ்சம் துளசி இலை நிறைய ஒரு கட்டு அதில் வச்சிடுறோமா? வச்சுட்டு பச்சை கற்பூரம் அது ஒரு கொஞ்சம் எடுத்து அதிலே வச்சிடணும். இந்த 3ஐயும் வச்சுட்டு இது எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சோ அந்த டைமிங்கில் கூட செய்யலாம். அந்த 4:30 5:30க்குள்ளேயும் செய்யலாம். இல்லை ஒரு 6 7க்குள்ளே செய்யலாம். முடிஞ்சளவுக்கு 10 மணிக்குள்ளே செஞ்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் சூரியன் வந்து உதயம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சோட பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கிறவங்க அந்த இடத்துல செய்யலாம். எந்திரிக்காத இருக்கிறவங்க ஒரு 10 மணிக்குள்ளே செஞ்சிடலாம். இதுதான் டைமிங்கு. ஸோ அந்த புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை இதை நம்ம அந்த தலிகை செய்கிறாங்க, நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலும் தலிகை செய்கிறவங்களும் செய்யலாம், படையல் போடுறவங்களும் இது செய்யலாம். இல்லைங்க நான் படையல் போடலைங்க, ஆனால் எனக்கு பெருமாள் அழைக்கணும், இந்த புரட்டாசி மாதம் என் வீடு சிறப்பாக இருக்கணும்னா இது பண்ணலாம். ஸோ ஒரு துணி எடுத்து கொஞ்சம் ₹1 காயினை சொன்ன மாதிரி வச்சுட்டு 9 காயினை வைக்கலாம், 3 காயினை வைக்கலாம், 1 காயினை வைக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு கட்டு துளசி இலை வச்சுட்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு அழகாக அதை மூட்டை மாதிரி கட்டிட்டு, நான் சொன்ன டைமிங் பிரம்ம முகூர்த்தம் வந்து 10 மணிக்குள்ளே கட்டிட்டு அந்த மூட்டை எடுத்து அப்படியே வாசலில் உள் பகுதியிலையும் கட்டலாம், வெளிப்பகுதியிலையும் கட்டிக்கலாம். இல்லை பை சொந்த வீடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வெளிப்பகுதியில் கட்டுங்க. ஃப்ளாட்டாக இருக்குது பை கட்டினா வெளியில் கேட்பாங்கன்னு உள் பக்கம் கட்டுங்க. இது கரெக்டாக கட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக நீங்கள் தலிகை போடணும். தலிகையில் என்ன பண்ணுவாங்க, படையலுக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் போடுவாங்க. ஸோ சக்கரை பொங்கல் போடுவாங்க, வெண்பம் போடுவாங்க, புளிசாதம் செய்வாங்க, லெமன் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரிலாம் பரிகாரம் அது கரெக்டாக வழிமுறை செஞ்சு நீங்கள் சாமிக்கு படைச்சிக்கணும். ஆனால் இந்த படையல் போடும்போதுக்கு இப்போ எப்படி ஈவினிங் தான் படையல் போடுவாங்க, மத்தியானம் படையல் போடுவாங்க. ஆனால் இதை காலையில் செஞ்சிடணும். இதை செஞ்சுட்டு இதை செஞ்சோன்னா பக்கா ரிசல்ட் வரும். இதுதான் அந்த உள்ளே அழைக்கிறதுக்கான முறை. இதுதான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த என்ட்ரன்ஸ் தான். அந்த பாருங்கள், நல்லது கெட்டது இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே வாசல் வழியாக தான் வரும். தெய்வன்ற விஷயம் எல்லாம் வாசல் வழியாக தான் வரும். சைத்தான் மட்டும் தான் கொலப்புறதுலேருந்து வரும். ஸோ தெய்வம் லக்ஷ்மி இதெல்லாம் வந்து வாசல் வழியாக தான் வரும். அப்போ அந்த வாசல்ன்றது வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கேட்டு போட்டாலும், ஆனால் வீட்டில் இருக்கிற ஹாலில் இருக்குது பாருங்கள் தலைவாசல்,
அந்த தலைவாசல் தான் மெயின். அந்த தலைவாசல் நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். அதுக்காக தான் எது கட்டினாலும் தலைவாசலில் கட்டுறது. இதை கட்டிட்டு நார்மலாக நீங்கள் படையில் போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இது கட்டுறது எத்தனை நாள் போய் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு மண்டலம் 48 நாள். அதை முடிச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணிங்கன்னா வாசலில் நின்று 3 சுற்று, ரைட்டில் லெஃப்ட்டில் 3 சுற்று சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கடல்லையும் போடலாம், ஆற்றுல போடலாம், குளத்துல போடலாம், கிணத்துல போடலாம், கோவில் குளத்துல போடலாம். ஆனால் காவா தண்ணியில் போடக்கூடாது. ஏன்னா அது விஷயமே வேறு. இல்லை போய் எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இல்லை போய் 3 நாள் வைக்கலாமா, தாராளமாக வச்சுக்கலாம். 2 48 நாள் வைக்கலாம், 3 48 கூட வைக்கலாம். இல்லை போய் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 48 எடுத்துருங்க. ஆனால் 48 நாள் இது இருக்கணும். இதை மட்டும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இதை செய்யுங்க. உங்களுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் அழைச்ச விஷயம், நீங்கள் என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் பெருமாளுக்கு வேண்டிங்களோ அது எல்லாமே 100% நடக்கும். முழு நம்பிக்கையோட நான் மாலிக் பாய் நான் சொல்கிறேன், முழு நம்பிக்கையோட பண்ணி பாருங்கள், ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த பரிகாரம் வந்து நான் செய்கிறது கிடையாது, நம்ம இஸ்லாத்தில் இது கிடையாது. ஆனால் இது மக்கள் செஞ்சு சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் இது பண்ணுறோம் போய் இதுன்றோம். ஏன்னா ஒரு பரிகாரமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. முன்னோர்கள் வந்து எல்லாமே சித்தர்கள் வாழ்ந்து போனது, எதுக்கு இது பண்ணுங்கள், இதுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை நம்ம சித்தர்லேருந்து குருவாக இருந்தவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயமாக நோட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம். மக்கள் நல்லா இருக்கணும், நம்மளை நாடி வரவங்களும் சரி, நம்மளை நாடி வரலனாலும் சரி நல்லாயிருக்கும். அதுதான் உண்மை. என் வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட உட்காந்து என்கிட்ட பண்ணி ஃபீஸ் கொடுத்தா தான் என் மக்கள்னு கிடையாது. என் வீடியோ பார்த்து எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க, எவ்வளோ பேர் கமெண்ட்டில் போடுறாங்க, ஒரு வழியில் போனாலும் சொல்கிறாங்க, ஏன்னா பார்த்துட்டு போய் நான் வீடியோ பார்ப்பேன் போய் நல்லா சொல்கிறீங்க போய், நிறைய பண்ண போய் நல்லா இருக்கேன் போய், அந்த ஒரு கிரெடிட் எனக்கு போதும். நீங்கள் என்னை பார்க்கணுன்றோட அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணியும் உங்களுக்கு இல்லை பை எனக்கு கஷ்டம் இருக்குது, முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் இந்த மாலிக் பாய் நம்பிவாங்க. உங்கள் மாலிக் பாய் நான் இருக்கேன். உங்களுக்காக மட்டும்தான் இருக்கேன், உங்களுக்காக மட்டும்தான் இருப்பேன் எப்போவுமே. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க. பொதுவாகவே புரட்டாசி மாசத்துல தலிகை போடுதல்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பெருமாளை எப்படி அழைக்கிறது, அழைச்சிட்டு அதுக்கப்புறம் தலிகை போடுங்க, அதை அவர் சந்தோஷமா எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நல்ல ஒரு தாத்பரியமான தகவலா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க பாய். நன்றி பாய். நன்றிம்மா.